ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு தாங்க இப்போ போயிட்டே இருக்கோம். இது வரைக்கும் யாருமே நாங்கள் அங்கே போனதே இல்லை. எல்லாருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வத்தலகுண்டிலேருந்து திருப்பரங்குன்றம் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட வந்தது. இடையில அங்கங்கே நிறுத்தி போனனால எங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அண்ணாவும் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் மட்டும் பைக்கில் வந்திருந்தாங்க. காரில் இடம் இல்லை. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் நிறுத்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பகல் டைம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்றனால காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துடலான்னு சொல்லிட்டு தாங்க ஆக்சுவல் பிளானு. அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் போகலாம், இப்படியெல்லாம் நேற்றுலேருந்தே ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகலாம், போகிற வழியில் சாப்பிட்லாம், நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிளானிங் போயிட்டு இருந்துச்சு. பட் எந்த பிளானுமே நடக்கலை. காலையில் நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பணும்னு நினச்சா அதுவுமே முடியலை. தம்பி இருக்கிறதுனால அப்படி இப்படி 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கேவும். மார்னிங் டிஃபன் எல்லாம் சூப்பராக சாப்பிட்டாச்சு. பூரி, பொங்கல், அதுக்கப்புறம் தோசை, இந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் திருப்பரங்குன்றம் ரீச் ஆகுறதுக்கு 10:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விசேஷ நாள் போல் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செம்ம வெயிலுங்க. காலையிலே செம்ம வெயில் கொளுத்தி தள்ளிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கிங்கும் எங்களால் தேடி கண்டுபிடிச்சி எங்கே பார்க் பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ க்ரௌடடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைம் மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற டைம், அந்த டைம் தான் நாங்கள் போயிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா இங்கேயுமே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியிலே செப்பலெல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சாங்க. அதை வச்சுட்டு ஃப்ரீயாக தான், அதுக்கெல்லாம் கேஷ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அங்கே செப்பலெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எதுக்கு இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, தங்கச்சி பையன் இருக்கால, தம்பிக்கு 6 வயசு வரையும், அதாவது ஒவ்வொரு பர்த்டேக்கும் முன்னாடி நாள் முருகனோட 6 படை வீடுன்னு சொல்லுவோம்ல, அந்த 6 படை வீடான ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு வருஷம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தங்கச்சி பழனியில் இருந்தாள். அதனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு முன்னாடி நாள் பழனி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்த வருஷம் செகண்ட் பர்த்டேக்கு சரி திருப்பரங்குன்றம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நாளைக்கு தம்பிக்கு பர்த்டே. ஸோ இன்றைக்கி நாங்கள் திருப்பரங்குன்றம் வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றி சில இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகன் கோவில் அப்படி தான் எல்லோரும் சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த கோவிலோட ஒரிஜினல் பேர் என்னென்னா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனோட 6 படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் முதல் படை வீடு இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்க இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 765 to 815 இந்த ஆண்டு காலத்தில் தான் பாண்டிய மன்னரோட படைத்தலைவரால் சிவனுக்காக இந்த குகை கோயிலை கட்டப்பட்டிருக்கான். இந்த கோவிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா 46 மீட்டர் உயரம் இருக்குது. டோட்டலாக இந்த மலை பாறையோட உயரம் பார்த்திங்கன்னா 190 மீட்டர்லையும் அமைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் முருகனோட 6 படை வீடு கோவில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 6 படையிலையுமே இந்த கோவில் தான் அளவில் ரொம்ப பெரிய கோவிலாம். அது மட்டும் இல்லாமல் முருகன் தெய்வானை கல்யாணமும் இந்த திருப்பரங்குன்றத்தில் தான் நடந்துருச்சான். ஸோ இந்த கோவிலில் கருவறையில் பார்த்தீங்கன்னா முருகன் மணக்கோலத்தில் தான் காட்சியளிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வர ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பெரிய ஒரு மலை பாறை, அதை குடஞ்சி அப்படியே கோவிலாக கட்டியிருக்காங்க. அங்கே இருந்த சிற்பங்களுமே அவ்வளோ அழகாக செதுக்கியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன டயத்தில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் அங்கங்கே பெயிண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த குழந்தைங்களுக்கு காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுமே வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே நாங்கள் அப்படியே பார்த்து நடந்து வந்துகிட்டே இருந்தோம். உள்ளே போக போக க்ரௌடு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஈஸியாகவே நாங்கள் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோம். என்ன அர்ச்சனை பண்ணுற லைனில் யாருமே இல்லையே, ஃப்ரீயாக இருக்குது, நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சோம். கொஞ்சம் தூரம் உள்ளே, அதாவது அடிவாரத்துக்குள்ளே போக போக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் லைனே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப தூரத்துலேருந்து ஆளுங்க நின்று போயிட்டே இருந்தாங்க. ஒன் சைடு போகிறதுக்கும் ஒன் சைடு சாமி தரிசனம்லாம் முடிஞ்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கும் அப்படியே 2 செப்பரேட்டாக கயிறெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ எந்த ஒரு இடைஞ்சலும் இடிபாடு இல்லாமல் அப்படியே நம்ம லைன்லேயே போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். கோவில் தரிசனம்லாம் சூப்பராக முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகலான்னு தான் ஆக்சுவல் பிளானே.
இங்கேருந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் தூரம் தான். பட்டு நாங்கள் போகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைமே ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சு. கோவில் நடையும் சாத்திட்டாங்க. 4 மணிக்கு தான் ஓப்பன்னு சொன்னாங்க. மதுரை அழகர் வந்து ஆற்றுல இறங்குற டைம். ஸோ அதனால செம்ம கூட்டமாகவும் இருந்துச்சு. வண்டி நிறுத்துறதுக்கும் இடம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருந்தனால தம்பியும் அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லோரும் காலையில் 9 மணிக்கு சாப்பிட்டது தான். கொஞ்சம் எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இளநீர், அதுக்கப்புறம் சர்பத், கூழ் அந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க ரோட் சைடு. அங்கே நிறுத்தி எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பில் வந்து மோட்டரெல்லாம் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு மதிய நேரம் 2 மணிக்கு மேலே இருக்கும். அப்படியே அங்கே இறங்கி அந்த வாழைத்தோப்பில் போயிட்டு நாங்கள் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே திரும்ப வண்டியில் வந்து ஏறிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோட் சைடு நொங்குமே விற்றுட்ருந்தாங்க. அம்மா அதை பார்த்துட்டு நிறுத்துங்க எனக்கு நொங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு நொங்கு வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பனைமரத்தில் எடுப்பாங்களா பதநீர் சொல்லிட்டு அதுவுமே ஹஸ்பண்டு அப்புறம் அண்ணா தங்கச்சி வீட்டுக்காரு எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் அந்த டேஸ்ட்டு வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட்டு என்ன சொல்கிறது, ஜீனி இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடித்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்கல. காலையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போனோம், எல்லோரும் செம்ம டயர்ட் ஆகிட்டோம். திரும்ப வந்து நாங்கள் வத்தலக்குண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங்கே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பசியும் ஸ்டார்ட் ஆனதுனால சரி லைட்டாக ஏதாவது சாப்பிட்லாம், ஏன்னா வர வழியில் கூழ் ஜூஸ் அந்த மாதிரிலாம் குடித்தோம். அதனால் லைட்டாக ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் கோர்ட்டில் தான் நிறுத்திட்டு அங்கேயே ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து வெயிட் மிஷின் போடுற இடமும் இருந்தது. எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் வெயிட் மிஷினில் ஏறிட்டு பார்த்துட்டு போவாங்க. நாங்கள் போகும்போது உள்ளே பார்க்கல. அதனால் வரும்போது எல்லோரும் வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் தம்பியை விளையாட வச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழையும் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு தூரல்லாம். சரி ஓகே பெரிய மழையாக வரக்குள்ளாட்டி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். தம்பி வந்து அப்பா கூட வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அதனால சரின்னு சொல்லிட்டு பைக்லேயே கொடுத்துட்டோம் தம்பியை. நாங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வருஷம் சூப்பராக தம்பி பர்த்டேக்கு வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தாச்சு. இன்னும் நெக்ஸ்ட் பர்த்டேக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் எங்கே போகிறோம், எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.